ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா பாவிகளா! ஏய், நீ பயங்கரமான ஆளா இருக்கியேடா! உன்ன டம்மி பீஸ்ன்னு நெனச்சா நீ இவ்வளவா? அடேங்கப்பா! அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் சீசனாவே இப்போ சீசன்னாவே அதாவது சமீப காலமா போன சீசன், அதுக்கு முந்தின சீசன்லாம் பிஆர், பிஆர், பிஆர். யார்யா அந்த பிஆர்? என்னய்யா அந்த பிஆர் பண்றாங்க? அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் பிஆர்ன்றது யாருமே இல்லையா? அப்படின்ட்டு. போன வாட்டி கூட வந்து நம்ம விஷ்ணு சொல்லியிருப்பார், என்ன கூட ஒரு பிஆர் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு. அர்ச்சனா இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணதை வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பிஆர் டீமால தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சௌந்தர்யாவுக்கு ஓட்டு வரதும் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் அப்படின்ற விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. சரிங்களா? அதை கூட நம்ம தீபக் வந்து உள்ளே சொல்லும்போது, ஓ, வெளியிலேருந்து வந்தவங்க சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. இப்போ என்னன்னா ஒரு சம்பவம் நடக்குது. நேற்றும் வந்துட்டு நம்ம சாட்சனாவோட அக்கா இருக்காங்க போல, ட்வின் சிஸ்டர். அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க பொழுது அதில் ஃபேமிலி பிளாக்லாம் போடுவாங்க போல இருக்குது. அந்த சேனல் வந்துட்டு சில்வர் பட்டன் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷத்தில் அந்த லைவில் வராங்க. அதெல்லாம் ஆக்ஷன். அந்த லைவில் வரும்போது சாட்சனாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் ஆரம்பிக்கிறார். எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கையே இல்லைங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இவங்க வந்து எப்பயுமே சாச்சனா வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணுறது, கொடுக்குறது, அதாவது ட்ரெஸ்லாம் கொடுத்து அனுப்புறது இவங்க தான் போல இருக்குது. அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த சில்வர் பட்டன் வந்ததை வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்களுக்கு காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆக்சுவலாக இவங்க தான் அந்த சாச்சனாவுக்கு வந்து பிஆர் வேலை பார்க்குறது அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஷாக் ஆகாதீங்க, இன்னும் இருக்குது. ஏய், பிஆர்னு சொல்லாத, அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிஆர்னா பிஆர் கிடையாது. பிஆர் என்னென்ன வேலை செய்வாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஓஹோ! ஏய் சூப்பர்ப்பா! பிஆர் என்ன வேலை செய்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க செய்கிறாங்க. ஆனால் இவங்க பிஆர் இல்ல. இன்னும் இருக்குது மேட்ரு, கேளுங்க. ஆமாம், இல்ல அப்படின்னோனே அவங்க இது பண்ணுறாங்க, தொடைய நமன்றாங்க. ஏய், ஏற்கனவே பிரச்சனை போயின்னுக்குது. இவங்க ஏதாவது பிரச்சனை ஆக்கிற போகிறாங்க அப்படின்னும்போது, இல்லைங்க. அதுவும் அதுவும் இல்லைங்க. என்னன்னா பிஆர் டீம் தனியாக தான் இருக்குது. இவங்க வந்து வேறு மாரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டாரு. பிஆர் டீம் தனியாக இருக்கா? அப்போ இது வரைக்கும் சாச்சனாக்கு ஓட்டு வர்றது பிஆர் டீம் தானா? ஏன்னா கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சாச்சனா வெளிய அனுப்புங்க, சாச்சனா வெளிய அனுப்புங்கன்னு வருது. ஒரு சில பேர் ஆனால் உண்மையிலேயே வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணி இந்த பொண்ணு உள்ளே இருக்குன்னா, ஒருவேளை அவங்க அப்பா காப்பாற்றுறாரோ, அதாவது மகாராஜா அப்பா, அவரா இருப்பாரோ அப்படின்ற மாரி தோணுச்சு. பட் பார்த்தா பிஆர் டீம் இந்த பொண்ணுக்கும் செயல்படுது. ஏப்பா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஃபினான்ஷியலா அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு நெறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏ, பிஆர் டீம் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களா? அடா கொக்கா மக்கா! அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு, சாச்சனாவோட ட்வின் சிஸ்டர், நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ வந்து பொழப்பே கெடுத்துருவ போல சொல்லிட்டு லைவே கட் பண்ணிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தோன்னே உடனே உங்களுக்கு வந்து சுட சுட இந்த அப்டேட்ட குடுத்தே ஆவணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சாச்சனாவோட கேரக்டர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, கேம் வந்து குடுக்குறாங்க. அதாவது நான் ஃபிசிக்கலா அப்படி இப்படின்றாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் பெருசா அவங்க வந்துட்டு பண்ணதா இதுவே கிடையாது. தனியா ஏதாவது இப்போ வந்துட்டு நம்ம ரயான் வாங்குன மாரியோ, சௌந்தர்யா கூட வாங்கியிருக்காங்க வச்சுக்கங்களேன். பவித்ரா பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள். நம்ம முத்துக்குமரன் பண்ணியிருக்காரு. விஜே விஷால் பண்ணியிருக்காரு. இந்த மாரி நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா, சாச்சனா தனியா பிசிக்கல் டாஸ்க்ல இது மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆனா பெருமை பீத்தல். அதே மாரி முத்துக்குமரனும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தாக்கணுமோ தாக்கிட்டு, "அண்ணா, உங்களுக்காக தான்ண்ணா நான் இருக்கேன். உன்ன மாரி வர முடியுமா?" அப்படின்றது. ஏம்மா எப்படிம்மா உன்னால இப்படிலாம் நடிக்க முடியுது? அதுவும் முத்துக்குமரன் முன்னாடி இப்போ கொஞ்சம் வன்மத்த கேட்க, அதுவும் இந்த கையில வந்துட்டு பவர் கிடைச்சவொன்னே அவங்க பண்ற அட்டூழியங்கள் இருக்கு பாருங்க. அதாவது கிச்சனுக்கு உள்ள வந்து கிச்சன கிளீன் பண்றதுக்கு டாஸ்க் பண்ணிட்டு வரணும். இது. அதுக்காக உள்ள வராரு. அப்ப இவங்க சாச்சனா பார்க்குறாங்க. "உள்ள வந்துட்டீங்களா? வாங்க டாஸ்க் பண்ணுங்கன்னு." அங்க பவித்ரா என்ன சொல்றாங்க, "கிச்சனுக்கு கிளீனிங்கே இல்ல. இப்ப தேவையில்ல. அப்புறம் பண்ணுங்கன்ட்டாங்க." அப்ப டாஸ்க் பண்ணணுமா வேண்டாமா? வேண்டாம். ஆனா அதுக்கும் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பண்ணுது. அப்ப அவரு வந்து சரி தங்கச்சி சொல்லுதேன்னு சொல்லிட்டு பண்றாரு. பண்ணும்போது கடைசியா தட்ட, அதாவது அவரோட ஓன் தட்ட கழுவுறாரு. கழுவுற வரைக்கும் மண்டையில வந்துட்டு அந்த செடி மாரி பிளாஸ்டிக் செடி இருக்கணுமா, கழுவிட்டு வைக்க போம்போது கீழ விழுந்துருச்சு. திரும்ப கழுவுன தட்ட கழுவு. திரும்ப கழுவுறாரு. சரி பண்ணுவோம் அப்படின்னு. கீழ விழுகுது. திரும்ப தட்ட கழுவு. செம்ம கண்டாயிட்டாரு. முடியாது அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் அங்க வந்து மஞ்சரி கிட்ட வந்து இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மஞ்சரி கிட்ட சொன்னாரு. டீட்டெயில் என்ன அப்படின்னு சொன்னா, "ஏன் நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் போய் அவருக்கு குடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் தப்பாச்சு" அப்படின்னோனே மூஞ்சி மாறி போச்சு அந்த பொண்ணுக்கு. ஏன் இவ்வளோ வன்மத்தோட எப்பா, அதாவது சின்ன பொண்ணு சொல்லி அத ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பண்ற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்குது. அ அப்பா! ஆனா நேத்து வந்துட்டு அது தேவ தான். அதாவது ஒருத்தர வந்துட்டு ஒருத்தங்க ஆப்பு அடிக்கணும்னு நெனச்சாங்கன்னா, இன்னொரு ஆப்பு தானா வரும். சரிங்களா? அந்த மாரி நேத்து வந்து ஜாம் பாட்டில் எடுத்தது இந்த அம்மா என்னமோ ஒண்ணு தான். ஆனா மீதி இருக்கிறவங்க வந்து மீதி 5 பாட்டில் எடுத்திருக்காங்க. ஆனா கடைசியில பழி யார் மேல வந்துச்சு? இந்த பொண்ணு மேல வந்துச்சு. ஏன்? ஆண்டவன் குடுப்பான். சும்மா பார்த்துட்டே இருக்க மாட்டான்.
ஒரு நாள் கரெக்டான நேரம் பார்த்து ஒரு தட்டு தட்டி விட்டுருவான். இப்படி தான் இப்படி ஆகிப்போச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சாச்சனாவோட இந்த கேம் பிடிச்சிருக்கு? எனக்கு கேட்டிங்கன்னா போன வாரம் சாச்சனாவோட கேம் நல்லா இருந்துச்சு. அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, அப்புறம் சாரி கெட்ட விதங்கள், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. திரும்ப நேற்று அவங்க பழைய புத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.